யோனோ எஸ்பிஐ ஆப்ல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். யோனோ எஸ்பிஐ ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வெரிஃபைங் ஆகும். வெரிஃபைங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கேட்கும், ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அக்ரி கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்டர் ஃபார் யோனோ வித் மை ஏடிஎம் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் என்ன டேட்டா பர்த் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணிட்டு அடுத்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதை நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதை நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதை நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் செட் பண்ணணும், பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம் பொறுத்தளவுக்கு 3 கேரக்டர்லேருந்து 20 கேரக்டருக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடக்கூடாது. அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் நேம் வைக்கணும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், ஆல்ஃபபெட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும். 8லேருந்து 20 கேரக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணால் தான் உங்களுக்கு அது செட் ஆகும். அதனால் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் பார்த்தீங்கன்னா செட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் செட் பண்ணணும். இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் எப்போதுமே ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 6 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்புக்குள்ளே ஓப்பன் ஆகும். அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிடுங்க. இந்த என்பிஎன் பேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அக்ரி பண்ணி முடிச்சுட்டு இந்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்பிஎன் செட் பண்ணுறது சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 6 நம்பரை நீங்கள் அதில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆப் ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த எம்பிஎனை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும், உங்களுக்கு ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஎன் நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக யோனோ எஸ்பிஐ ஆப்பில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.